வணக்கம் நண்பர்களே. உலகப் போர்கள பத்தி நிறைய குழப்பங்கள் இருக்கும் இல்லையா? முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர், அதுக்கான காரணங்கள், விளைவுகள்னு நிறைய விஷயங்கள். கவலையே வேண்டாம். இன்னைக்கு நாம அது எல்லாத்தையும் தெளிவா, சிம்பிளா, என்னைக்கும் மறக்க முடியாத அளவுக்கு புரிஞ்சுக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நாம இன்னைக்கு 5 முக்கியமான விஷயங்கள பார்க்க போறோம். முதல்ல, முதல் உலகப் போர்னா என்னன்னு ஒரு இன்ட்ரோ. அப்புறம் அதுக்கு மெயின் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அது என்னன்னு ஆழமா பார்ப்போம். அடுத்து 2ஆம் உலகப் போர். அப்புறம் இந்த 2 போருக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு நேரடி ஒப்பீடு. கடைசியா இதெல்லாத்தையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஒரு சூப்பர் ஹேக் சொல்லப் போறேன். ரெடியா? ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். த கிரேட் வார், அதாவது பெரும் போர்னு சொல்லப்படுற முதல் உலகப் போர். இது எப்படி ஆரம்பிச்சுது? ஏன் இது உலக வரலாற்றையே புரட்டி போட்டுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். முதல் உலகப் போர் 1914ல ஆரம்பிச்சு 1918 வரைக்கும் 4 வருஷம் நடந்துச்சு. இதை ஏன் பெரும் போர் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது வரைக்கும் மனுஷங்க பாத்திராத அளவுக்கு ஒரு பெரிய பயங்கரமான போரா இது இருந்துச்சு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உலகத்தோட வரைபடமே மாறி போச்சு. பல சாம்ராஜ்யங்கள் சரிஞ்சது. ஒரு பெரிய போர் ஆரம்பிக்கிறதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கும். ஆனா அந்த வெடிமருந்த கிடங்குல தீய பத்த வைக்க ஒரு சின்ன தீப்பொறி போதும் இல்லையா? அந்த மாதிரி இந்த போரை ஆரம்பிச்ச அந்த ஒரு தீப்பொறி தான் ஆஸ்திரிய இளவரசர் பிரான்ஸ் ஃபெர்டினாண்டோட படுகொலை. இந்த ஒரு சம்பவம் மொத்த ஐரோப்பாவையும் போர்க்களமா மாத்திடுச்சு. சரி, அந்த படுகொலை ஒரு உடனடி காரணம்தான். ஆனா அதுக்கு பின்னாடி வருஷக்கணக்க புகஞ்சுகிட்டு இருந்த பிரச்சனைகள் இருந்துச்சு. அதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இதை நீங்க ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா தான் MAIN. இதுல ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. முதல்ல M, மிலிட்டரிசம், அதாவது ராணுவ பலத்தை பெருக்கிறது. ஒவ்வொரு நாடும் நான் தான் பெரிய சக்தின்னு காட்டிக்க பயங்கரமா ஆயுதங்களை வாங்கி குவிச்சாங்க. அடுத்து A, அலையன்சஸ், அதாவது கூட்டணிகள். நாடுகள் எல்லாம் ரகசியமா டீம் போட்டுக்கிட்டாங்க. என் ஃப்ரெண்ட் அடிச்சா நான் ஒன்னு அடிப்பேங்கிற மாதிரி. அடுத்து I, இம்பீரியலிசம், பேரரசுவாதம். பெரிய நாடுகள் எல்லாம் சின்ன நாடுகளை புடிச்சு அங்க இருக்கிற வளங்களை சுரண்டதுல போட்டி போட்டாங்க. கடைசியா N, நேஷனலிசம். இது தீவிர தேசியவாதம். ஏன் நாடுதான் கிரேட், மத்தவங்களாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற எண்ணம் நாடுகளுக்குள்ள மோதல வளர்த்துச்சு. இப்ப புரியுதா அந்த MAINல வர A, அதாவது அலையன்சஸ், எவ்வளவு முக்கியமான பிரச்சனைன்னு? ரெண்டு டீம்ஸ். ஒரு பக்கம் நேச நாடுகள், அதாவது அலையன்ஸ், அதுல பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா. இன்னொரு பக்கம் மைய நாடுகள், சென்ட்ரல் பவர்ஸ், அதுல ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி. இந்த டீம் சிஸ்டத்தால 2 நாடுகளுக்கு நடுல ஆரம்பிச்ச ஒரு சின்ன சண்டை மொத்த உலகத்தையும் இழுத்துக்கிட்டு ஒரு பெரிய உலகப் போரா மாறிடுச்சு. போர் முடிவுக்கு வந்தப்போ ஜெர்மனி தோத்து போச்சு. அவங்க மேல வெர்சாய் ஒப்பந்தம் அப்படிங்கிற பேர்ல ரொம்ப கடுமையான நிபந்தனைகளை திணிச்சாங்க. சரி, இனிமே இந்த மாதிரி ஒரு போரே வரக்கூடாதுன்னு சொல்லி சர்வதேச சங்கம், அதாவது லீக் ஆஃப் நேஷன்ஸை உருவாக்குனாங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். இந்த ஒப்பந்தமும் இந்த சங்கத்தோட தோல்வியும் தான் அடுத்த உலகப் போருக்கான விதைகளை தூவுச்சு. இங்க ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் எக்ஸாம்ல பண்ற தப்பு இது. லீக் ஆஃப் நேஷன்ஸ் எப்போ உருவாச்சு? முதல் உலகப் போருக்கு அப்புறம். இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறம் இல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லீக் ஆஃப் நேஷன்ஸ்னா அது WW1ஓட எண்ட்ல வந்தது. ஓகே, இப்ப நம்ம அடுத்த பகுதிக்கு போலாம். முதல் போர்ல செஞ்ச தவறுகள், முடிக்காம விட்ட கணக்குகள்லாம் எப்படி 2வது இன்னும் பயங்கரமான ஒரு போருக்கு வழிவகுத்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. 2ஆம் உலகப் போர் 1939லிருந்து 1945 வரைக்கும் மனுஷ சரித்திரத்திலேயே இதுதான் ரொம்ப மோசமான ரத்தம் சிந்தின ஒரு போர். கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட நாடுகள் இதுல சண்டை போட்டாங்க. இறந்தவங்க எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? சுமார் 7 கோடியிலிருந்து 8.5 கோடி மக்கள். நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? 2ஆம் உலகப் போருக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தா, அது முதல் உலகப் போரோட கடைசியிலே ஆரம்பிச்சிடுச்சு. அந்த வெர்சாய் ஒப்பந்தம் ஜெர்மனியை ரொம்ப அவமானப்படுத்துச்சு. அந்த கோபத்தையும் விரக்தியையும் தான் அடால்ஃப் ஹிட்லர் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு. அவர் ஆட்சிக்கு வந்ததும் ஜெர்மனியோட ஆக்கிரமிப்பு வெறி ஆரம்பிச்சது. அது நேரடியா போருக்கு வழிவகுத்துச்சு. இந்த தடவை டீம்ஸ் மாறிடுச்சு. நேச நாடுகள், அதாவது ஆலைஸ் பக்கம் அமெரிக்கா, இங்கிலாந்து, சோவியத் யூனியன் மாதிரி பெரிய சக்திகள் வந்தாங்க. எதிரணியில அச்சு நாடுகள், அதாவது ஆக்சஸ் பவர்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான். இந்த கூட்டணி தான் உலகத்தை 2ஆ பிரிச்சது. 2ஆம் உலகப் போர்ல மறக்கவே முடியாத சில நிகழ்வுகள் இருக்கு. ஒன்னு ஹோலோகாஸ்ட், லட்சக்கணக்கான யூதர்கள் கொடூரமா கொல்லப்பட்ட ஒரு இனப்படுகொலை. அடுத்து D-Day படையெடுப்பு. இது போரோட போக்கியே நேச நாடுகளுக்கு சாதகமா மாத்தின ஒரு திருப்புமுனை. கடைசியா ஹிரோஷிமா, நாகசாக்கி மேல போட்ட அணுகுண்டு. இது போரை முடிவுக்கு கொண்டு வந்தாலும் ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்துச்சு. போர் முடிஞ்சதும் அச்சு நாடுகள் தோற்கடிக்கப்பட்டன.
முதல் உலகப் போருக்கு அப்புறம் ஆரம்பிச்ச லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஒரு ஃபெயிலியர். அதனால இந்த தடவை அதை விட பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அப்படி உருவானது தான் ஐக்கிய நாடுகள் சபை, அதாவது UNO. இன்னைக்கு வரைக்கும் உலக அமைதிக்காக இது செயல்பட்டு வருது. இதுவரைக்கும் நாம 2 போரையும் தனித்தனியா பார்த்தோம். சரி, இப்ப ரெண்டையும் ஒன்னா வச்சு எதுல எது வித்தியாசமா இருந்துச்சுன்னு ஒரு நேரடி ஒப்பீடு செஞ்சு பார்க்கலாம். இது உங்களுக்கு இன்னும் தெளிவை கொடுக்கும். அப்போ இந்த 2 பெரிய போர்களையும் ஒப்பிட்டு பார்த்தா முக்கிய வேறுபாடுகள் என்னென்ன? இந்த டேபிள பாருங்க, ரொம்ப சிம்பிளா புரியும். முதல் உலக போரோட உடனடி தூண்டுதல் ஃபர்டினாண்டோட படுகொலை. ஆனா 2ஆம் உலக போருக்கு ஹிட்லரோட ஆக்கிரமிப்பு தான் காரணம். முதல் போர் வர்சாய் ஒப்பந்தத்தோட முடிஞ்சது. 2வது போர் அணுகுண்டு வீச்சோட முடிஞ்சது. முதல் போருக்கு அப்புறம் உருவானது பலவீனமான லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஆனா 2வது போருக்கு அப்புறம் உருவானது வலிமையான யுனைடெட் நேஷன்ஸ், அதாவது UNO. இந்த 3 பாயிண்ட்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஓகே, இப்ப நம்ம இந்த விளக்கத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இவ்ளோ விஷயங்களையும் எப்படி சார் மறக்காம ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. அதுக்கு ஒரு அல்டிமேட் மெமரி ஹேக் இருக்கு. அதை தான் இப்ப சொல்ல போறேன். இவ்ளோ விஷயங்கள், பேர்கள், வருஷங்கள் எல்லாம் குழப்பமா இருக்கா? டோன்ட் வரி, இதோ ஒரு சூப்பர் சிம்பிள் வழி. உலகப் போருக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வார்த்தை மெயின். சிம்பிள். எஃப்னா ஃபர்டினாண்ட் படுகொலை, மெயின்னா நம்ம பார்த்த அந்த 4 காரணங்கள்: மிலிட்டரிசம், அலையன்சஸ், இம்பீரியலிசம், நேஷனலிசம். ஸோ WW1னா மெயின். அவ்வளவுதான். அதே மாதிரி 2ஆம் உலகப் போருக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வார்த்தை ஆட்டம். இதுல ஹெச்னா ஹிட்லர், ஆட்டம்னா போரை முடிச்ச ஆட்டம் பாம். சோ WW2னா ஆட்டம். ரொம்ப சிம்பிள் இல்லையா? மெயின், ஆட்டம். இந்த 2 வார்த்தை போதும், நீங்க 2 உலகப் போர்களையும் குழப்பிக்கவே மாட்டீங்க. சரி, ஒரு ஃபைனல் ரீகேப். டக்குன்னு சொல்லுங்க. WW1 கான உடனடி காரணம் ஃபர்டினாண்ட் படுகொலை. கரெக்ட். MAIN என்ன? மிலிட்டரிசம், அலையன்சஸ், இம்பீரியலிசம், நேஷனலிசம். சூப்பர். WW1க்கு பிறகான ஒப்பந்தம் வர்சாய். WW2ல ஜெர்மனியோட தலைவர் ஹிட்லர். UNO எப்போது உருவாச்சு? WW2க்கு அப்புறம். அவ்வளோதான். இப்போ நீங்க உலகப் போர்கள்ல ஒரு எக்ஸ்பர்ட். இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்து நான் எந்த டாபிக் பத்தி பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல அதை பத்தி கண்டிப்பா பார்க்கலாம். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.